ஆப்பிரிக்காவின் கேமரூனில் எதிரொலிக்கும் தமிழ் மொழிகள் கண்டங்கள் தாண்டி நீண்ட தூரம் முழுவதும் பயணிக்க முடியுமா? பரந்த தூரங்களால் பிரிக்கப்பட்ட கலாச்சாரங்களை இரு இனங்களை இணைக்க முடியுமா என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? தென்னிந்தியாவில் பேசப்படும் நமது தொன்மையான தமிழ் ஆப்பிரிக்காவின் கேமரூன் காடுகளில் எதிரொலிக்கிறது என்று ஒரு கூற்று நீண்ட நாட்களாக இருந்து வருவதாக நான் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வீர்கள்? இனிய தமிழ் அமிர்தம் சேனல் சார்பாக நான் உங்கள் அண்ணாமலை சுகுமாரன். இத்தகைய வியப்பான அறிக்கையின் பின்னணியில் உள்ள உண்மையை வெளிக்கொணர ஒரு காணொளி பயணத்தை தொடங்குவோம். ஆப்பிரிக்க கேமரூனில் தமிழின் எதிரொலிகள். இத்தகைய தொடர்புகள் வெறும் தற்செயல் நிகழ்வாக இருக்குமா? சில சொற்கள் தற்செயலாக ஒத்துப்போகிறதா? அல்லது பல நூற்றாண்டுகளாக நீடித்து வரும் மொழியியல் தொடர்பின் எச்சங்களை தான் நாம் இப்போதும் காண்கிறோமா? அவர்களின் பேச்சின் சில சொற்களை நாம் உன்னிப்பாக கேட்கும்போது நமக்கு சில வியப்புகள் வருகிறது. தமிழ் உண்மையிலேயே ஆப்பிரிக்காவின் தொலைதூர மூலைகளுக்கு சென்றிருக்குமா? உதாரணமாக, கருப்பு எறும்பு என்றால் தமிழில் கட்டெரும்பு. அது கொட்டு எறும்பு என்பது மருவி கட்டெரும்பு ஆனது என்பார்கள். இவைகளை கேமரூனிய பேச்சு வழக்கில் மாலு கோட்டே என்கிறார்கள். கொட்டு என்றால் கடிப்பது, மாலு என்றால் கருப்பு என்று கேமரூனிய மொழியில் அர்த்தம். இங்கிற்கு எனும் கேமரூனிய மொழி சொல் தமிழில் இங்கிருக்கு போன்றது. கேமரூனிய மொழியில் மந்தாரா என்றால் மண்ணின் குவியல் வைப்பு என்று பொருள். கேமரூனிய பேச்சு வழக்கில் உள்ள பராபரா என்பது தமிழில் வரவரவுடன் இணைகிறது. இவை இரண்டும் உலர்ந்தவை என்று பொருள்படும். இவ்வாறு பல சொற்களை சுட்டிக்காட்டுகிறார்கள். நீண்ட தூரத்தில் உள்ள ஆப்பிரிக்காவின் ஒரு நாட்டில் சாத்தியமில்லாத இந்த இடத்தில் தமிழ் செல்வாக்கு எப்படி வந்தது என்பது தீவிர ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஆப்பிரிக்காவின் தமாசைட் மொழிக்கும் தமிழுக்கும் இடையிலான இணைப்பு. இனி வட ஆப்பிரிக்காவில் பேசப்படும் டாமசைட் மொழிக்கும் தமிழுக்கும் உள்ள வியப்பூட்டும் தொடர்பை ஆராய்வோம். இவ்வாறு வெளித்தோற்றத்தில் வேறுபட்ட மொழிகள் இரு மொழிகளும் ஒரு பொதுவான மூதாதையரை பகிர்ந்து கொள்ள முடியுமா? டாமசைட் என்பது வட ஆப்பிரிக்காவில், குறிப்பாக மொராக்கோ, அல்ஜீரியா, துனிசியா, லிபியா மற்றும் மாலியில் உள்ள பெர்பர் மக்களால் பேசப்படும் ஒரு பெர்பர் மொழியாகும். இது உலகின் பழமையான மொழிகளில் ஒன்றாகும் மற்றும் வளமான வாய்வழி பாரம்பரியம் உள்ளது. தமாசைட் என்ற பெயருக்கும் தமிழ் என்ற பெயருக்கும் ஏதும் தொடர்பு இருக்குமா? அப்படியானால் மனித இடம்பெயர்வு மற்றும் கலாச்சார பரிமாற்றம் பற்றிய நமது புரிதலுக்கு இத்தகைய செய்திகள் என்ன தாக்கங்களை ஏற்படுத்துகிறது? தமசைட்டுக்கும் தமிழுக்கும் உள்ள ஒற்றுமைகள் மறுக்க முடியாதவை. ஆனால் இது ஒரு வரலாற்று தொடர்பின் சான்றாக இருக்க முடியுமா? அல்லது இத்தகைய மொழியியல் ஒற்றுமைகளுக்கு மாற்று விளக்கங்கள் உள்ளதா? இது நீண்ட ஆய்வுக்கு உரியது. கேமரூனில் தமிழின் சிதைந்த பேச்சு வழக்கு உள்ளது. அதேபோல் அடுத்து அல்ஜீரியாவுக்கு அருகில் உள்ள கேமரூனியர்கள் தமிழின் சிதைந்த பேச்சு வழக்கு ஒன்றை பேசுகிறார்கள் என்ற புதிரான கூற்றை கவனியுங்கள். மேலும் உண்மை என்னவென்றால் புவியியல் தடைகளை எதிர்கொண்டு மொழியின் நெகிழ்ச்சி மற்றும் தகவமைப்புத்தன்மை பற்றி இத்தகைய செய்திகள் நமக்கு என்ன சொல்கிறது? தமிழ் அதன் வளமான நெடிய வரலாறு மற்றும் இன்னமும சரிவர புரிந்து கொள்ள முடியாத சிக்கலான அமைப்புடன் ஆப்பிரிக்காவின் மொழியியல் பண்பாடுகளில் அழியாத முத்திரையை பதித்திருக்க முடியுமா? அப்படியால் எப்படி? மொழி மற்றும் கலாச்சாரத்தின் இந்த தளம் வழியாக நாம் செல்லும்போது நாம் இத்தகைய கேள்விகள் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தமிழின் தாக்கம் எவ்வளவு தூரம் செல்கிறது? இன்னமும் முழுமையாக நமக்கு தெரியாது என்பதே உண்மை. தமிழின் பரவலின் எதிரொலிகள் தென்னிந்திய கொல்லிமலை போன்றவற்றில் இருந்து நெடுந்தொலைவு பயணித்து ஆப்பிரிக்காவின் அடர்ந்த காடுகளையும் கடந்து எதிரொலிக்க முடியுமா? மொழி, கலாச்சாரம், மனித பரவல், மனித தொடர்பு, நெடிய வணிகம் ஆகியவற்றின் மர்மங்களை தொடர்ந்து ஆராயும் போது தக்க ஒரு ஆய்வின் முடிவின் மூலம் கிடைத்த சரியான பதில்களுக்கான எங்கள் தேடலில் எங்களுடன் சேருங்கள். கேள்விகளை எழுப்பி விடைகளை தேடுவோம். இந்த கேமரூனியர்கள் தமிழின் தொடர்பு நீண்ட காலமாக நிலவி வந்ததுதான்.
இன்னமும் தீர்வு எட்டப்பட இல்லை. எனவே மீண்டும் நினைவுபடுத்த இந்த காணொளி அவசியமாகிறது. இன்னமும் தமிழர் தொல்லியல் தொடர்புகள், பரவுதல், வணிகம் குறித்த பல காணொளிகள் தொடர்ந்து வர இருக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், நமது காணொளி பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது. அதைத் தேடத் துணிபவர்களுக்கு உண்மை காத்திருக்கிறது. தேடுதல் ஒரு நெடிய பயணம், ஏனெனில் தமிழும் அதன் வணிக வழி பரவலும் அதனை பழமையானது, பெரியது. அவைகள் இன்னமும் சரிவர ஆவணப்படுத்தப்படவில்லை. இவைகளை தேடுபவர்களுடன் நாமும் இணைத்து உழைப்போம். இனிய தமிழ் அமிர்தம் சேனல் சார்பாக நான் உங்கள் அண்ணாமலை சுகுமாரன். வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு எங்கள் குழுவுக்கு உற்சாகம் அளிக்கும். அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.